வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ்ச்செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து. 500க்கும் மேற்பட்ட முகாமில் 5000 ஊழியர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் பணி தீவிரம். அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை பிறந்த நாள். புதுவையில் நடைபெற்ற கூட்டு பிரார்த்தனையில் பல்வேறு மாநில பக்தர்கள் பங்கேற்பு. ஆலங்குப்பத்தில் கிராம பாரம்பரிய விளையாட்டு விழாவில் பங்கேற்று இளைஞர்கள் உற்சாகம். இளமையை நினைத்து பெரியவர்கள் ஏக்கம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த ஆண்டில் 99,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. புதுவை மாநிலத்தில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் 99,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் ஜனவரி 18ஆம் தேதி நடைபெற்றது. 2ஆம் கட்டமாக பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. இதனை முன்னிட்டு புதுவையில் 314 மையங்களும், காரைக்காலில் 70 மையங்களும், மாகியில் 16 மையமும், ஏனாமில் 18 மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த முகாமில் 2000 ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுவதுடன் மாநிலத்தின் எல்லை பகுதியான கன்னியகோவில், மதகடிப்பட்டு, குருமாம்பேட், கோரிமேடு மற்றும் காலாப்பட்டு போன்ற இடங்களிலும் முகாம்கள் அமைக்கப்பட்டு பஸ், கார் மற்றும் வேன்களில் வந்த குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. இது மட்டுமின்றி அரசு மருத்துவமனை, அங்கன்வாடி மையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் போன்றவற்றிலும் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. புதுவையில் கடந்த 1998ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை எந்த குழந்தையும் போலியோவினால் பாதிக்கப்படவில்லை என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே போலியோ விழிப்புணர்வை வலியுறுத்தி நடத்தப்பட்ட பேரணியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற கூட்டு பிரார்த்தனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் தங்கி அரவிந்தருடன் சேவையாற்றிய அன்னையின் பிறந்தநாளையொட்டி ஆசிரமத்தில் சனிக்கிழமை கூட்டு தியானம் நடைபெற்றது. இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். அன்னையின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அரவிந்தர் ஆசிரமத்தில் அவர் பயன்படுத்திய அறைகள் பக்தர்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்தன. மேலும் அரவிந்தர் மற்றும் அன்னையின் சமாதியிலும் பக்தர்கள் மலர்களை வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதற்கான ஏற்பாடுகளை ஆசிரம நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை அருகே உள்ள ஆலங்குப்பத்தில் நடைபெற்ற பாரம்பரிய விழாவில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்று உற்சாகம் அடைந்தனர். புதுவை சுற்றுலாத்துறை, மோகனம் கலாச்சார மையம் மற்றும் கிராம பஞ்சாயத்து சார்பில் ஆலங்குப்பம் ஏரிக்கரை அருகில் கிராம பாரம்பரிய விழா சனிக்கிழமையன்று நடைபெற்றது. மோகனம் கலாச்சார மைய கருணாகரன் வரவேற்புரையாற்ற திட்ட ஆலோசகர் தண்டபாணி விளக்கம் அளித்தார். சுற்றுலாத்துறை செயலர் மிகிர் வரதன், சுற்றுலா வளர்ச்சி கழக தலைவர் வையாபுரி மணிகண்டன், இயக்குநர் முனுசாமி மற்றும் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் கிராமங்களில் விளையாடப்படும் விளையாட்டுகளை சிறுவர், சிறுமியர், இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் விளையாடி உற்சாகம் அடைந்தனர். இதற்கான புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் உங்களோட ஒத்துழைப்புடன் இந்த புதுவையில் சுற்றுலா மேலும் அனைத்து நல்லுள்ளங்கள் மிக அழகான. புதுவையில் நடைபெற்ற இளநிலை மற்றும் முதுநிலை தட்டச்சு தேர்வில் 3000 பேர் பங்கேற்றனர். புதுச்சேரி வணிகவியல் பள்ளிகள் சங்கம் சார்பில் இளநிலை, முதுநிலைக்கான ஆங்கிலம், தமிழ் தட்டச்சு தேர்வு லாஸ்பேட்டை மோதிலால் நேரு தொழில்நுட்ப கல்லூரியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இதில் ஆண், பெண் 3000 பேர் பங்கேற்கின்றனர். மோதிலால் நேரு தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் உதயகுமார் பார்வையிட்டார். உடன் வணிகவியல் பள்ளியின் சங்க தலைவர் தியாகராஜன், செயலாளர் கமலா, துணைத் தலைவர் பாண்டிதுரை மேற்பார்வையிட்டனர். புதுவை போப் ஜான் பால் கல்லூரியில் நடத்தப்பட்ட வாழ்வியல் திறன் கருத்தரங்கில் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கடலூர் மாவட்ட சலேசிய மையமும் புதுவை கடலூர் மறை மாவட்ட கல்வியல் குழுவும் இணைந்து உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களுக்கு வாழ்வியல் கருத்தரங்கு நடைபெற்றது. தலைசிறந்த கல்வியாளர் டான் போஸ்கோவின் 200ஆம் ஆண்டு பிறந்த நாளின் நினைவை போற்றும் விதமாக கருத்தரங்கினை புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் புதுச்சேரி அரசு செயலர் கந்தவேல் இணைந்து தொடங்கி வைத்தனர். கருத்தரங்கானது போப் ஜான் பால் கல்வியியல் கல்லூரியில் காலை தொடங்கி மாலை வரை நடைபெற்றது. சிறப்பு பேச்சாளராக ஆண்ட்ரூ இளைஞர்கள் கல்வியில் எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றியும் மற்றொரு சிறப்பு
சிறப்பு பேச்சாளர் ஜெயராஜ் இளைஞர்கள் கல்வியில் எதிர்கொள்ளும் உடல் ரீதியான சவால்கள் பற்றியும் விளக்கம் அளித்தனர். மேலும் கருத்தரங்கில் புதுவை உப்பளம் ஆன்மீக மையத்தின் இயக்குனர் பிலோமின் தலைமையில் குழு விவாதமும் நடைபெற்றது. அநீதிகளை கண்டித்து புதுவையில் தற்கொலைக்கு முயன்ற சகோதரி உண்ணாவிரதம். பல்வேறு அமைப்பின் நிர்வாகிகள் பங்கேற்பு. மகளிர் தினத்தையொட்டி கோலப் போட்டி. மகளிர் ஆணையம் நடத்திய நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் பங்கேற்று அசத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருபுவனை தொகுதி களித்தீர்த்தால் குப்பத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் 7 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை சனிக்கிழமை நடைபெற்றது. இத்திட்டம் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை தொழில் மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் வரைநிலை கழக தலைவருமான அங்காளன் தொடங்கி வைத்தார். இதில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் ஜெயக்குமார், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் ஞானசேகரன், இளநிலை பொறியாளர் ராஜன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உருளையன்பேட்டை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் அலாரம் திடீரென ஒலித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளை இயங்கி வருகிறது. அந்த வங்கியில் இருந்து நேற்று இரவு திடீரென எச்சரிக்கை அலாரம் ஒலித்தது. வங்கியை ஒட்டியவாறு செயல்பட்டு வரும் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் வங்கி வளாகத்தை உடனடியாக ஆய்வு செய்தனர். ஆனால் சந்தேகப்படும் வகையில் வங்கியில் யாரும் இல்லை. இதையடுத்து வங்கி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தலைமை மேலாளர் சியாம பிரசாத் வங்கியின் பூட்டுக்களை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் நடக்கவில்லை என்பதை உறுதி செய்தார். இதையடுத்து அவர் கூறுகையில், வங்கி கண்காணிப்பு கேமராவில் இன்று புதிய சென்சார் பொருத்தப்பட்டுள்ளது. பள்ளி போன்று ஏதேனும் சென்சார் மீது பட்டதா என தெரியவில்லை என்றார். எனினும் வங்கி உயர் அதிகாரிகளுக்கு சம்பவம் குறித்து தலைமை மேலாளர் தகவல் தெரிவித்தார். புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெறும் அநீதிகளை கண்டித்து தற்கொலைக்கு முயன்ற பெண் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் பல்வேறு இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெறும் பல்வேறு அநீதிகளை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் தலைமை தபால் நிலையம் அருகில் சனிக்கிழமை நடைபெற்றது. இதற்கு ஆசிரமத்தின் துன்புறுத்தலால் மன உளைச்சல் காரணமாக தற்கொலைக்கு முயன்ற ஹேமலதா தலைமை தாங்கினார். இதில் பல்வேறு அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் ஆணையம் நடத்திய கோலப் போட்டியில் திரளான பெண்கள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர்.
புதுச்சேரி மகளிர் ஆணையம் தொகுதி வாரியாக மகளிர் விழிப்புணர்வு முகாம் நடத்தி வருகிறது. மகளிர் தினத்தை முன்னிட்டு கோலப் போட்டி நடைபெற்றது. சமூக நல வாரிய தலைவி ரேவதி, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் வான்மதி, உதவி இயக்குனர் கோவிந்தம்மாள் ஆகியோர் போட்டிக்கு நடுவர்களாக இருந்து சிறந்த முதல் 3 கோலத்தை தேர்வு செய்தனர். 18 வயது முதல் உள்ள பெண்களுக்கு பூக்கோலம், சிக்கு கோலம், ரங்கோலி ஆகிய பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆணைய தலைவி சுந்தரி செய்திருந்தார். ஆணைய உறுப்பினர்கள் டாக்டர் தேவி பிரியா, வழக்கறிஞர் ரோசின் பட்டீன், நாகஜோதி, அமுதா, ஜமிலா, சுஜாதா மற்றும் திரளான பெண்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உழவர்கரை நகராட்சி சார்பில் காமராஜர் நகர் தொகுதி மக்கள் குறைகள் கேட்கப்பட்டன. உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் அமைந்துள்ள வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களிடமிருந்து உருவாகும் குப்பைகள் நகராட்சி ஊழியர்களால் உடனுக்குடன் அப்புறப்படுத்தப்படும் பணியானது துரிதப்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இப்பணியை மேம்படுத்துவதற்கு பொதுமக்களின் ஆலோசனை மற்றும் பங்களிப்பானது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இதன் பொருட்டு முதன்முறையாக உழவர்கரை நகராட்சியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கும் குடியிருப்பாளர் நல்வாழ்வு சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள குடியிருப்பாளர் நல்வாழ்வு சங்க பிரதிநிதிகளின் ஆலோசனை கூட்டம் ஜவஹர் நகரில் உள்ள உழவர்கரை நகராட்சி நகர மன்ற கூட்டத்தில் நடைபெற்றது. செய்திகள் தொடர்கின்றன. ஆதித்யா வித்யாஸ்ரம் பள்ளி ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர். புதுவை ஆதித்யா பள்ளியில் தூய்மை இந்தியா என்ற கருத்தரங்கை மையமாக கொண்டு 10வது ஆண்டு விழா 2 நாட்கள் நடைபெற்றன. பள்ளி நிறுவனர் ஆனந்தன் தலைமையில் கலைத்துறை இயக்குனர் ராஜமாணிக்கம் வழிநடத்தலில் 1200 மாணவர்கள் மதம், மொழி, இன வேறுபாடு இன்றி ஆடல் பாடல் மூலமும் இசைக்கருவிகள் வாசித்தும் தங்கள் திறமைகளை பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் வெளிப்படுத்தினர். முதல் நிகழ்ச்சியாக கீபோர்ட், வீணை, வயலின், கிதார், டிரம்ஸ், மிருதங்கம், தபேலா ஆகிய இசைக்கருவிகளை கொண்டு 400 மாணவர்கள் பங்கு பெற்ற மெகா கொயர் நிகழ்ச்சி சிறப்பான முறையில் அனைவரையும் பிரமிக்கும் வண்ணம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே ரெடகோட்டாவில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் அம்மன் சிலையை அழகாக வடிவமைத்த காட்சி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. நிகழ்ச்சிகளுக்கிடையான வான வேடிக்கைகள் மாணவர்களை மகிழ்ச்சியூட்டியது. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து 2014-15 கல்வியாண்டில் வகுப்பு வாரியாக கல்வி மற்றும் கலைகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கியதோடு தொடர்ந்து ஆதித்யா பள்ளியில் 10 வருடங்களாக படித்து வரும் மாணவர்களை அப்பள்ளியின் நிறுவனர் கௌரவப்படுத்தினார். இதில் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த், பள்ளி முதல்வர்கள் நடேசன் காங்கையன், ஆனி தெரேசா, கிருஷ்ணமூர்த்தி, தேர்வுத்துறை இயக்குனர் பிரணவன், கல்வி இயக்குனர் நரசிம்மன் ஆகியோர் மாணவர்களின் கலைத்திறமையை பாராட்டினர். உடற்பயிற்சி இயக்குனர் அமித் அசோக்குமார் பட்டேல் மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரி விக்னேஷ் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். சான்றிதழ் வழங்காமல் அலைக்கழிக்கப்பட்டதை கண்டித்து உழவர்கரை தாலுகா அலுவலகத்தை பொதுமக்கள் பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்காக குடியிருப்பு, வருமானம், ஜாதி உள்ளிட்ட சான்றிதழ்கள் தாலுகா, கொம்யூன் பஞ்சாயத்துகள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. முக்கிய சான்றிதழ்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய் அதிகாரிகள் நேர்வில் ஆய்வுக்கு பின்னர் தாசில்தார் கையொப்பத்துடன் வழங்கப்படுகிறது. தற்போது அரசு நிதியுதவி பள்ளிகளில் இருந்து ஸ்காலர்ஷிப் விண்ணப்பம் மாணவர்களிடம் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு கல்வி சேர்க்கைக்கு KVK உள்ளிட்ட பள்ளிகளில் இருந்து ஜாதி சான்றிதழ் கோரப்பட்டுள்ளது. மேலும் அரசின் சலுகைகளை பெற வருமான சான்றிதழும் கேட்டுள்ளனர். இதனால் மாத கணக்கில் விதவைகள், மாணவர்களின் பெற்றோர், பொதுமக்கள் அலைக்கழிக்கப்பட்டனர். காலதாமதம் குறித்து கேட்டால் ஆள் பற்றாக்குறை, யாரிடம் வேண்டுமானாலும் முறையிடுங்கள் என்று கூறியுள்ளனர். இதன் காரணமாக தினக்கூலிகள் அன்றாட பணிக்கு செல்ல முடியாமல் வறுமையில் வாடியதோடு உரிய நேரத்தில் சான்றிதழ் கிடைக்காமல் விரக்தி அடைந்தனர்.
இதனால் நேற்று காலை 50 பெண்கள் உள்பட 75க்கும் மேற்பட்டோர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாக குழு உறுப்பினர் சேது செல்வம் தலைமையில் லாஸ்பேட்டை ECRல் உள்ள உழவர்கரை தாலுகா அலுவலகம் முன்பு திரண்டனர். அங்கு நுழைவு வாயிற்கேட்டை இழுத்து பூட்டி ஊழியர்களை சிறை வைத்து முற்றுகையில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு சான்றிதழ் வழங்காமல் அலட்சியமாக பணியாற்றும் அதிகாரிகளை கண்டித்து கோஷமிட்டனர். தகவல் கிடைத்து கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் நாகராஜ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் கலெக்டர் அலுவலகத்தில் இருந்து தாசில்தார் யஷ்வந்த் ஐயா நேரில் வந்து போராட்டக்காரர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையில் இருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து. 500க்கும் மேற்பட்ட முகாமில் 5000 ஊழியர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் பணி தீவிரம். அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை பிறந்த நாள். புதுவையில் நடைபெற்ற கூட்டு பிரார்த்தனையில் பல்வேறு மாநில பக்தர்கள் பங்கேற்பு. ஆலங்குப்பத்தில் கிராம பாரம்பரிய விளையாட்டு விழாவில் பங்கேற்று இளைஞர்கள் உற்சாகம். இளமையை நினைத்து பெரியவர்கள் ஏக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.